வணக்கம். இன்னைக்கு நாம 2 முக்கியமான கேள்விகள பத்தி கொஞ்சம் ஆழமா பேசப் போறோம். ஒண்ணு, உங்ககிட்ட ஒரு ஆழமான உண்மை இருக்குன்னு வச்சுப்போம். அதை யார்கிட்ட சொல்வீங்க? 2வது, ஒருவேளை உங்ககிட்ட இருக்கிற அந்த உண்மை இன்னொருத்தரோட அதிகாரத்த, அவரோட பதவிய கேள்வி கேட்கிற மாதிரி இருந்தா என்ன நடக்கும்? ஆமா, இந்த 2 கேள்விகளும் ஒன்னோட ஒண்ணு எப்படி பிணைஞ்சிருக்குன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு வழிகாட்டியா மிகாயில் நைமியோட மிர்தாத்தின் புத்தகம், அதுல வர்ற 27வது அத்தியாயம், அதாவது புனித புரிதலின் அதிகாரம் நாம துணைக்கு எடுத்துக்கலாம். உங்ககிட்ட இருக்கிற சோர்ஸ் மெட்டீரியல்ல இது ஒரு முக்கியமான பகுதி. ஆமா. கதையோட சூழலே ரொம்ப சுவாரஸ்யமானது. ஒரு பெரிய திருவிழா முடிஞ்சிருக்கு. அந்த மடாலயத்தோட சொத்துக்கள், கடன் பத்திரங்கள் எல்லாம் மக்களுக்கு கொடுக்கப்பட்டாச்சு. மக்கள் பயங்கர கொண்டாட்டத்துல இருக்காங்க. இந்த கொண்டாட்டத்துக்கு பிறகு குரு மிர்தாத்தும் அவரோட சீடர்களும் ஒரு குகையில உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்கதான் இந்த 2 கேள்விகளும் இடிக்குது. கரெக்ட். அந்த திருவிழாவுல மக்கள் ஆரவாரம் செஞ்சதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு சீடர்களுக்குள்ள ஒரு விவாதம் நடக்குது. அந்த விவாதத்திலிருந்து தான் நம்ம முதல் கேள்வி பிறக்குது. வாங்க, அந்த உரையாடலுக்குள்ள நாமளும் போவோம். சரி, அந்த குகையில குரு மிர்தாத் ரொம்ப அமைதியா இருக்காரு. சீடர்கள் எல்லாம் திருவிழாவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தர் சொல்றாரு, குருவோட பேச்ச கேட்டு மக்கள் எவ்ளோ சந்தோஷப்பட்டாங்க, எவ்ளோ ஆரவாரம் செஞ்சாங்கன்னு ரொம்ப பெருமையா சொல்றாரு. ஆனா எல்லாருக்கும் அந்த சந்தோஷத்துக்கு பின்னால ஒரு சின்ன உறுத்தல் இருக்கு. மடாலயத்தோட பொருளாளர் சமாதம், அவர்தான் அந்த சொத்துக்களுக்கெல்லாம் பொறுப்பு. ஆனா எல்லாத்தையும் மக்களுக்கு கொடுக்கும்போது அவர் தடுக்க முயற்சி பண்ணல. பதிலுக்கு கண்ணுல தண்ணீரோட அப்படியே சில மாதிரி நின்னுட்டார். அவர் ஏன் எதிர்க்கலங்கிறது எல்லாருக்கும் ஒரு பெரிய புதிரா இருக்கு. இங்கதான் விவாதமே சூடு பிடிக்குது. பெண்ணுன்னு ஒரு ஷீடல் கூட்டத்துல இருந்து ஒருத்தர் எழுந்து நின்னு, ஒரு நிமிஷம், எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு கருத்து சொல்றாரு இல்லையா? ஆமா, அவர் சொல்றாரு, மக்கள் சந்தோஷப்பட்டது குருவோட பேச்ச கேட்டு இல்ல, ஆஹா. அவங்களோட கடன்கள் தள்ளுபடி ஆனதுனாலையும் அவங்களுக்கு பரிசு பொருள்கள் கிடைச்சதுனாலையும் தான். இது அந்த இடத்துல ஒரு பெரிய அதிர்வை உண்டாக்குது. இது கொஞ்சம் கியூனிக்கலா இல்லையா? அதாவது மக்கள் மேல நம்பிக்கை இல்லாம பேசுற மாதிரி இருக்கலாம். ஆனா அவர் அதோட நிறுத்தல. அவர் இன்னொரு படி மேல போய் சொல்றாரு, வெறுமனே சாப்பிட்டு குடிச்சிட்டு போற இந்த சாதாரண கூட்டத்துக்காக குரு இவ்ளோ கஷ்டப்பட்டு பேசியிருக்க வேண்டான்னு. உண்மையா அதுக்கு தகுதியான, அதை தேடுற சில பேர்கிட்ட மட்டும் சொன்னா போதும்னு சொல்றாரு. இப்ப நம்ம முதல் கேள்வி நேரடியா வந்து நிக்குது. உண்மை யாருக்கு சொல்றது? தகுதியான சிலருக்கா இல்ல எல்லாருக்குமா? ஒரு நிமிஷம். உன் சொல் ஒரு காதை கண்டுபிடிக்கும்னு சொல்றது கேட்க நல்லா இருக்கலாம். ஆனா அது நடைமுறைக்கு சரியாகுமா? சும்மா பேசிட்டே இருந்தா அது சரியான ஆள்கிட்ட போய் சேரும்னு என்ன நிச்சயம்? நம்ம பேசுறது வீணா போறதுக்கு தானே வாய்ப்பு அதிகம். நீங்க கேக்குறது ஒரு முக்கியமான கேள்வி. இததான் மிர்தாத் ஒரு அழகான உதாரணத்தோட விளக்குறாரு. அவர் சொல்றாரு, சில விதைகள் பூமிக்குள்ள பல வருஷம் புதைஞ்சு கிடக்கும். ஓகே. அவைக்கு சாதகமான ஒரு பருவம் வரும்போது திடீர்னு முளைச்சு வெளியே வரும். இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம வேலை விதைய உருவாக்குறதோ இல்ல விதைக்கிறதோ இல்ல. ஓகே, அப்ப நம்ம வேலை என்ன? நம்ம வேலை நிலத்தை பக்குவப்படுத்துறது மட்டும்தான். ப்ரிப்பேர் த சாயில், டோன்ட் ஃபோர்ஸ் த சீட். இது ஒரு முக்கியமான மனமாதிரி. நாம சொல்ற கருத்து அந்த நேரத்துல ஒருத்தருக்கு புரியாம போகலாம், இல்ல அவர் அதை ஏத்துக்காம கூட இருக்கலாம். ஆனா அந்த வார்த்தை, அந்த விதை அவரோட மனசுக்குள்ள எங்கேயோ ஒரு மூலையில இருக்கும். பல வருஷம் கழிச்சு அவரோட வாழ்க்கையில ஒரு சரியான சூழல் அமையும் போது அந்த விதை முளைக்க ஆரம்பிக்கும். சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ நம்மளோட பொறுப்பு பேச்சோட விளைவை பத்தி கவலைப்படுறது இல்ல, நம்ம நோக்கம் சரியா இருக்கான்னு பாக்குறது மட்டும்தானா? மிகச்சரியா. மிர்தாத் தான் சொல்றாரு, உங்க மூச்சு பரிசுத்தமா இருக்கான்னு மட்டும் பாருங்க, அது யார் நெஞ்சில போய் தங்குதுன்னு கேட்காதீங்க. உங்க சொல் உண்மையோட தூதுவனா இருக்கான்னு மட்டும் பாருங்க, அது யார் காதுல விழுதுன்னு கணக்கு பார்க்காதீங்க. அதனால ஆர்வம் இருக்கிறவங்க இல்லாதவங்கன்னு பாகுபாடு பார்க்காம எல்லார்கிட்டையும் விடுதலையோட செய்தியை சொல்லுங்கன்னு சொல்லி அந்த விவாதத்தை முடிக்கிறார். சரி, அப்போ உண்மையை யார்கிட்டயும் சொல்லலான்னு மிர்தாத் ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துட்டார். ஆனா அந்த உண்மை ஒரு அதிகாரத்துல இருக்கிறவரோட நலனுக்கு எதிரா இருந்தா என்னாகும்? அதிகாரம் எப்படி உண்மையை எதிர்கொள்ளும்? இந்த கேள்விக்கு நேரடியான பதில் கதையில நடக்க போற ஒரு அதிர்ச்சியான சம்பவத்துல இருந்து நமக்கு கிடைக்க போகுது. ஆமா, அந்த விவாதம் முடிஞ்சதும் மிக்காஸ்டர்னு இன்னொரு சீடர் ஒரு பழைய கேள்வியை மறுபடியும் எழுப்புறார். குருவே, திருவிழாவுக்கு முன்னாடி நீங்க திடீர்னு காணாம போயிட்டீங்களே, அது ஏன், என்ன நடந்ததுன்னு நாங்க பல தடவை கேட்டு நீங்க சொல்லவே இல்ல. உங்க நம்பிக்கைக்கு நாங்க பாத்திரமானவங்க இல்லையான்னு ஒரு ஆதங்கத்தோட கேக்குறாரு. அதுக்கு மிர்தாத் சொல்ற பதில் ரொம்ப ஆழமானது. என் அன்புக்கு யாரு பாத்திரமா இருக்காங்களோ அவங்க என் நம்பிக்கைக்கும் பாத்திரமானவங்க தான் சொல்லிட்டு அந்த அதிர்ச்சியான உண்மையை உடைக்கிறாரு. மிர்தாத் சொல்றாரு, திருவிழாவுக்கு முந்தின நாள் ராத்திரி சமாதம் தான் 2 ஆட்களை கூட்டிட்டு வந்து
என்னை இந்த குகையிலிருந்து கடத்திட்டு போய் இருட்டுக்குழியில தள்ளச் சொன்னார். என்னது? சமாதானமா? மடாலயத்தோட பொருளாளரேவா? என்னால நம்பவே முடியல. எதுக்கு அவர் அப்படி செய்யணும்? மிர்தாத் மேல அவருக்கு என்ன கோவம்? இது சுத்தமா புரியலையே. இதே அதிர்ச்சி தான் அங்கிருந்த எல்லா சீடர்களுக்கும். அவங்க வாயடைச்சு போயிட்டாங்க. அந்த நரகக் குழியிலிருந்து எப்படி தப்பிச்சு வந்தீங்கன்னு கேட்க கூட அவங்களுக்கு தைரியம் வரல. குகையே ஒரு நிமிஷம் மயான அமைதியில முழுகுது. அந்த அமைதியை உடைச்சு ஹிம்பல்னு ஒரு சீடர் ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அதுதான் இந்த அத்தியாயத்தோட மையப்புள்ளி. என்ன கேள்வி அது? நீங்க சமாதத்தை நேசிக்கும் போது அவர் ஏன் உங்களுக்கு தீங்கு செய்யணும்? இது வெறுமனே சமாதத்தை பத்தின கேள்வி இல்ல. மனித இயல்பு, அன்பு, அதிகாரம் இது எல்லாத்தையும் பத்தின ஒரு ஆழமான கேள்வி. ஆமா, இதுக்கு மிர்தாத் என்ன பதில் சொன்னார்? மிர்தாத்தோட பதில் ஒரு தத்துவம் மாதிரி இருக்கு. அவர் சொல்றாரு, அவர் என்னை தண்டிக்கல, ஓகே. சமாதத்தையே தண்டிச்சுக்கிட்டார். இந்த ஒரு வரிய விளக்கத்தான் அவர் போலி அதிகாரத்தோட குணத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. போலி அதிகாரம், அதாவது உலகத்துல நாம பாக்குற பதவி, பட்டம் மாதிரியான அதிகாரங்களையா? அதேதான். மிர்தாத் சொல்றாரு, கண்ணு தெரியாதவன் கையில அதிகாரத்தை கொடுத்தா அவன் கண்ணு தெரியற எல்லாருடைய கண்ணையும் பிடுங்கிடுவான். ஆமா, இது எவ்வளவு உண்மையான வார்த்தை. அதிகாரம் இல்லாத போது அடக்கமா இருக்கிறவங்க கையில அதிகாரம் வந்ததும் எப்படி மாறுறாங்கன்னு நம்ம பாக்குறோம் இல்லையா? உண்மைதான். இது எனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது. ஒரு பாதுகாப்பற்ற மேலாளர் இருப்பாரு, ஒரு இன்செக்யூர் மேனேஜர். அவர் திறமையான டீம் மெம்பர்ஸ பார்த்தா பயப்படுவாரு. அவங்களோட வளர்ச்சியை தடுக்க பாப்பாரு. அதுவும் இந்த மாதிரி ஒரு மனநிலை தானே? நிச்சயமா இது அதிகாரத்தோட உளவியல். மிர்தாத் இன்னொரு உதாரணமும் சொல்றாரு. ஒரு அடிமைக்கு ஒரு நாள் அதிகாரத்தை கொடுத்து பாருங்க, அவன் உலகத்தையே அடிமையாக்கிடுவான்னு. அப்படியா? தனக்கு விடுதலை கொடுத்தவனையே முதல்ல பிடிச்சு விளங்க மாட்டுவான்னு சொல்றாரு. உலக அதிகாரம் துப்பாக்கி முனையிலையும் மத்தவங்களோட பயத்திலையும் கட்டமைக்கப்பட்டது. அது உள்ளுக்குள்ள ரொம்ப பலவீனமா வறுமையா இருக்கும். அந்த பலவீனத்தை மறைக்கத்தான் அது வெளியே ரொம்ப பகட்டா ஆடம்பரமா தன்னை காட்டிக்கும். அப்போ சமாதம் செஞ்சதுக்கு காரணம் அவரோட பொருளாளர் பதவி பறிபோயிடுமோங்கிற பயம்தானா? அவனோட போலி அதிகாரத்துக்கு மிர்தாத் ஒரு அச்சுறுத்தலா தெரிஞ்சிருக்கார். அதனாலதான் அவரை குழியில தள்ளியிருக்கார். ஆனா மிர்தாத் பார்வையில அவர் மிர்தாத்த குழியில தள்ளல. அவர் தனக்குத்தானே ஒரு குழிய வெட்டிக்கிட்டு அதுல விழுந்திருக்கார். கரெக்ட். போலி அதிகாரம் கடைசியில தன்னையே அழிச்சுக்கும். சரி, இந்த போலி அதிகாரத்துக்கு எதிரா உண்மையான அதிகாரம்னு ஒண்ணு இருக்கா? மிர்தாத் அத பத்தி ஏதாவது சொல்றாரா? சொல்றாரு. அதுக்கு அவர் வைக்கிற பேர் தான் புனித புரிதல், ஹோலி அண்டர்ஸ்டாண்டிங். இது விலை மதிக்க முடியாத ஒரு அதிகாரம்னு சொல்றாரு. ஓகே, இந்த புனித புரிதல்ங்கிற வார்த்தை கேட்க ரொம்ப தத்துவவாதமா இருக்கு. நடைமுறையில இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுக்கு ஏதாவது எளிமையான விளக்கம் இருக்கா? இருக்கு. இந்த புனித புரிதலை நாம இன்னைக்கு இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அல்லது எம்பதின்னு சொல்றதுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஒரு விஷயமா பார்க்கலாம். இது அடுத்தவங்களோட பயம் எங்கிருந்து வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப அன்போட செயல்படுறது. மிர்தாத் சொல்றாரு, புரிதல் தான் இந்த அதிகாரத்தோட கேடயம், அன்பு தான் இதோட வலிமையான கை. வாவ்! அப்போ இந்த அதிகாரம் மத்தவங்கள தண்டிக்காது, பயமுறுத்தாது? பில்களும் கிடையாது. இது வறண்டு போன இதயங்கள் மேல விழுகிற ஒரு பனித்துளி மாதிரி. இதுக்கு பயமே கிடையாது. போலி அதிகாரம் பயத்தை ஒரு கருவியா பயன்படுத்தும். ஆனா இந்த புனித புரிதல் அந்த பயத்தையே செயலிழக்க வச்சிடும். எப்படி? ஒருத்தர் நம்ம மேல ஆயுதத்தோட வராருன்னா அதுக்கு பின்னால இருக்கிற அவரோட பயத்தை நாம புரிஞ்சுக்கும் போது அந்த ஆயுதமே சக்தி இல்லாம போயிடும். இப்போ எனக்கு சமாதத்தோட செயல் முழுசா புரியுது. அவர் பயத்துல மிர்தாத்த குழியில தள்ளினாரு. ஆனா மிர்தாத் அந்த செயலுக்கு பின்னால இருந்த சமாதத்தோட பயத்தை புரிஞ்சுகிட்டதால அவர் மேல கோபப்படல. பதிலுக்கு அன்பு தான் காட்டுறாரு. இதுதான் அந்த புனித புரிதலா? எக்ஸாக்ட்லி. மிர்தாத் சொல்றாரு, சமாதம் என்னை குயில தள்ளினப்போ நல்ல காரியம் செஞ்சேன்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டார். ஆனா அவர் தன்னைத்தானே அதுல தள்ளிக்கிட்டதை அவர் உணரவே இல்லை. போலி அதிகாரத்தோட உச்சகட்ட சோகம் இதுதான். அது தன்னைத்தானே அழிச்சுக்கும். இந்த நீண்ட விளக்கத்துக்கு பிறகு மிர்தாத் கடைசியா சீடர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்றாரு. அது நமக்கும் சேர்த்துதான் சொல்லப்பட்ட மாதிரி இருக்கு. ஆமா, அவர் சொல்றாரு, மனுஷங்க மேல உங்க அதிகாரத்தை திணிக்காதீங்க. அவங்க ஏற்கனவே பல சங்கிலிகளால கட்டப்பட்டிருக்காங்க. நீங்களும் போய் அவங்க மேல உங்க கருத்துக்களை திணிச்சிங்கன்னா அவங்க உங்களை வெறுக்கத்தான் செய்வாங்க. அதுக்கு மிர்தாத் சொல்ற வழி ரொம்ப எளிமையானது, ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது. அன்பையும் புரிதலையும் எடுத்துக்கிட்டு மனுஷங்களோட இதயங்களை அணுகுங்க. அவங்க இதயத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு இடம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க மேல இருக்கிற விலங்குகளை கழட்டுறது உங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். இதுதான் இந்த அத்தியாயத்தோட சாரம்னு நினைக்கிறேன். மாற்றம்ங்கிறது சட்டத்தாலேயோ அதிகாரத்தாலேயோ இல்ல வற்புறுத்தலாலேயும் வரதில்ல.
அது அன்பு, புரிதல் வழியா ஒருத்தரோட இதயத்துக்குள்ள நுழைஞ்சு உள்ள இருந்து அந்த சங்கிலிகளை உடைக்கிறது மூலமா தான் நடக்குது. ஆமா, அது ஒரு மென்மையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த செயல்முறை. அதை எப்படி செய்யணும்னு கடைசியா அவர் சொல்ற வரிகள் ஒரு கவிதை மாதிரி இருக்கும். அதை நிறைவேற்ற அன்பு உமது கரங்களுக்கு வழிகாட்டும், புரிதல் விளக்கேந்தின் இருக்கும். சேலை செய்யற கருவி அன்பு. அதுக்கு வழிகாட்டுற ஒளி புரிதல். இந்த ரெண்டும் இருந்தா எந்த விலங்குகளையும் உடைக்க முடியும். இந்த உரையாடல் முடியும் போது சமாதம் ஒரு வில்லனாவோ இல்ல கெட்டவராவோ தெரியல. பதிலுக்கு பயத்தாலையும் பாதுகாப்பின்மையாலையும் பாதிக்கப்பட்ட ஒரு சாதாரண மனுஷனா தெரியறாரு. அவரை தண்டிக்கிறத விட அவரை புரிஞ்சுக்கிறதுல தான் உண்மையான சக்தி இருக்குன்னு மிர்தாத் நமக்கு காட்டுறாரு. இதுதான் புனித புரிதலோட உச்சம். சரி தப்புங்கிற தீர்ப்புகளுக்கு ஏகாட்ட போகி, அதாவது அதுக்கு மேல போய் ஒரு செயலுக்கு பின்னால் இருக்கிற காரணிகளை பார்க்கறது. சரி, இந்த கதையையும் அதோட ஆழமான விளக்கங்களையும் கேட்ட பிறகு உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. உங்க வாழ்க்கையில மத்தவங்க மேல உங்க அதிகாரத்தையோ இல்ல உங்க கருத்துக்களையோ திணிக்கணும்னே நீங்க நினைக்கிற தருணங்கள்ல ஒரு நிமிஷம் மிர்தாத்தோட இந்த வார்த்தைகளை நினைச்சு பாருங்க. அதிகாரத்துக்கு பதிலா புரிதல்ங்கிற விளக்கையும் அன்புங்கிற கையையும் எடுத்துக்கிட்டு அந்த சூழலை எப்படி அணுகலாம்? அந்த அமைதியான ஆனா சக்தி வாய்ந்த அணுகுமுறை என்ன மாதிரியான ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க கூடும்? யோசிச்சு பாருங்க.